வணக்கம் மகளே. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்த பீஸ் டாக்கை பற்றி தான். கடந்த பிப்ரவரி 18 சவுதி அரேபியாவில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் மீட் பண்ணுறாங்க சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில். இதுக்கு ட்ரம்பும் புதினும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கை பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு பாசிட்டிவாக போணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புட்டின் கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்காமல் ஒத்தி வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைனோ ஐரோப்பிய யூனியன் தலைவர்களோ கலந்துக்கலை. இது யுக்ரைனுக்கும் சரி யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் யுக்ரைன் வார நிப்பாட்டுறதுக்கு நம்ம யாருடைய ப்ரெசன்ஸும் இல்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம். இதை ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே தெரிவிச்சிருந்தார். யுக்ரைன் இல்லாமல் நடக்கக்கூடிய எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். இந்த போரானது கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகப்போகுது. 1080 நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துறதுனா ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போ அமெரிக்கா முயற்சி எடுக்கையில் செலன்ஸ்கி அதிருப்தியை வெளிப்படுத்துறது எங்களுக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். ட்ரம்ப் எப்படின்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா வார்னால் என்ன மிகப்பெரிய இம்பேக்ட் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியன் சரி உலக அளவில் இந்த பெட்ரோல் டீசலோட விலை மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்கள், உங்களுக்கு யுக்ரைனில் கோதுமை மிக பெரிய அளவில் உற்பத்தி பண்ணுற நாடு. உணவு தானியங்களோட உற்பத்தி எஸ்பெஷலி இந்த பிரெட் ஐட்டங்கள்லாம் யூரோப்பிய நாடுகளில் மிக பெரிய அளவில் விலை உயர்வு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய பெட்ரோல் டீசல் கேஸ் சப்ளையர். உங்களுக்கு தெரியும், இந்த போரில் கேஸ் பைப்லைன் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ரஷ்யாவுக்கு எதிராக சாங்ஷன்ஸை போட்டு அவங்கள தனக்குத்தானே அந்த விலை உயர்வை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐரோப்பிய நாடுகள் மாறிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ரஷ்யாவோட வர்த்தக உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஐரோப்பிய நாடுகள் விரும்பலை. நம்ம ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா பழைய அளவுக்கு அந்த வல்லரசு பவரோடு இருக்கா அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது. அதனால அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தற்சமயத்துக்கு போட்டியாளர் ரஷ்யா கிடையாது, நமக்கு போட்டியாளர் சைனா. ஸோ நம்ம ஏன் ரஷ்யா மேலே மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நினைக்கிறார். பைடன் என்ன நினச்சாருன்னா, அமெரிக்காவுடைய எனிமி ரஷ்யா அப்படிங்கிறத அப்படியே இருந்தாப்புல ட்ரம்ப் கோல் போஸ்ட்டை இப்போ மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் அமெரிக்க அதிபரும் சரி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ஒரு சில பகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் பேச்சுவார்த்தையில் தான் நெகோசியேஷன்ஸ்லாம் தான் நம்ம இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். எந்த காரணத்தை கொண்டும் நான் எந்த ஒரு யுக்ரைனோட பகுதியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2014 யுக்ரைனை விட்டு போன கிரிமியாவும் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தார். இதுக்கு இடையில் ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்றிணைந்து பாரிஸில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா இப்போ நமக்கு சாதகமாக இருக்க மாதிரி தெரியலை. அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இராணுவத்தை உருவாக்கணும். அதாவது ஐரோப்பிய யூனியனுக்கு தனியாக ஒரு இராணுவம் வேணும் நம்ம நாடுகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ்டாக் ஒரு பேச்சுவார்த்தை போணுச்சு. இதற்கு இடையில் பிரிட்டனோட பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஒரு அமைதி படையை வேணால் யுக்ரைனுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ட்ரம்ப்கிட்ட கேட்கல, தாராளமாக அனுப்பட்டும், ஒரு அமைதி படை அவங்க அனுப்புனாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அமெரிக்க இராணுவம் யுக்ரைனுக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தார். ஸோ இப்போதைக்கு இந்த சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யா வாரை தாண்டி
அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வந்து ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஒஸ்ட் சினாரியோ நம்ம கற்பனை பண்ணோம்னா, இப்போ வந்து யுக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் வந்து இந்த பீஸ் டாக்கை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அமெரிக்கா வந்து இந்த யுக்ரைன் நாட்டுக்கும் நேட்டோவுக்கும் உதவுவதிலிருந்து விலகிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதோட பின்விளைவு மிக மோசமாக இருக்கும். இப்போ வந்து அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு பின்னாடி பேக்கப்பில் இருக்கிறதுனால தான் இந்த இந்த ஒரு போரானது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்கா வந்து உதவி புரிவதை நிறுத்தி கொண்டால் இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் ஒரு வாரத்தில் ரஷ்யா முடிச்சு வச்சிடும். இதுதான் உண்மை. காரணம் என்ன? யுக்ரைனில் இருக்கிற கிட்டத்தட்ட 90% ஆயுதங்கள் அமெரிக்காவோட ஆயுதங்கள். அமெரிக்காவோட தாட் இருக்குது, அமெரிக்காவோட ஏரோ இருக்குது, அமெரிக்கா F-35 இருக்குது, அமெரிக்கா எல்லா மிசைல் இருக்குது. அது இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் வந்து தன்னுடைய ஆயுதங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஐரோப்பிய நாடுகள் கொடுத்த ஆயுதங்களும் அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கின ஆயுதங்கள். ஸோ இப்போ ட்ரம்ப்பு இந்த பேச்சுவார்த்தையில் வந்து செலன்ஸ்கியோ ஐரோப்பிய யூனியன் நாடுகளோ ஒத்துக்கலை அப்படின்னு விலகுனாங்கன்னா முடிவு வேறு விதமாக இருக்கும். அது ரஷ்யாவுக்கு மிக சாதகமாக அமைஞ்சிடும். இதுதான் உண்மை. இது ஒரு நல்ல வீடியோ. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.